பசிக்குது பசிக்குது பசிக்குதுடா. ஏன்னா காட்டு கைஸ், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பால் வாங்கிட்டோம். வாங்க நம்பி வாங்க. குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து காலையில் 6 மணி ஆகுது. பூரா பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு இவனுங்க இப்போ எந்திரிக்கிற ஐடியாலே இல்லை, சுத்தமாக எந்திரிக்க போகிறதும் இல்லை. நமக்கு பார்த்தீங்களா வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன். என்னென்னா, ஒரு லேப்டாப்பு, பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி, அழகாக ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பாட்டு, இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. வெல்கம் டு ஹேங் ஓவர். இன்னைக்கு டே 2 ஆஃப் ஏற்காடு. பாருங்க, இந்த நாய்க்குட்டி என்னை விட்டு போகாது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனைன்னா, என்ஜாய் பண்ணணுன்னு வந்த இடத்துலையும் நமக்கு ஒர்க்கு தான். லேப்டாப் போட்டாச்சு, நெட்டு மட்டும்தான் இல்லை, மற்றபடி நமக்கு இருக்க ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க பசங்கன்னு. பை. ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. பாதி நேரம் ஆடியோ இல்லாம எடுத்துக்கிறேன், பாதி நேரம் மூஞ்சே வரல. வேற யாரு கூட இருக்கான்டா, அவன் அண்ணியோட பேசிட்டு இருக்கிறான்டா. அது ஏன் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கா தலைவர் அவராக பேசக்கூடாது. என்ன நீங்க சொல்றீங்களா இல்லையா? என்னது என்னது சில்லிக்கா? அவரு தான் சில்லி நைட் சாயந்தரம் வேணும் தான் வாங்கிக்கிறான் இவர்கிட்டயே. ஏய் பஜ்ஜி போட்டுருக்காங்கடா. ஏய் வடை இருக்காண்டா, யாராவது வடை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே வச்சு சாப்பிடலாம்டா. குழம்பு ஆரிய பவன் காபி பார். பசிக்குது சீக்கிரம். பசிக்குது மாப்பிள, பசிக்குது மணி, பசிக்குது மணி. ஹோட்டல்ரா பசிக்குது, உள்ள பூந்துடலாம். பசிக்குது அழகா தின்னுட்டே போயிடலாம் உள்ள. பசிக்குதுடா. ஏன்னா வந்துட்டோம், ஏதாவது ஃபேமஸான கடைங்கிறானுங்க, என்னதான் ஃபேமஸ்ன்னு பாத்துருவோம். ஏண்டா பசிக்குது பசிக்குது பசிக்குதுங்க, வடை வாங்கிட்டு வருவான்டா அவன். இருடா, பசிக்குதுடா. அப்படி இல்ல, பசியில கைய தூக்க முடியல. தூக்கி பிடினா எங்கடா பிடிக்கிறது? கையில காசை வச்சுக்கிட்டு ஸ்கேன் ஆகல, அது ஆகல, இது ஆகலன்றானுவ. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கு, நிக்கிறதுக்கு டைம் இல்லை, வெயிட் பண்றதுக்கு வயிற்றுல பசி அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்க உட்காந்தாதான்டா கிட்ட கேட்கறதுக்கே வருவாங்க போல. என்னென்ன இருக்கு? பைக்கு போயிருக்கு. வணக்கம். இப்ப பசங்க எல்லாத்தையும் ரூம்ல வச்சு கூட்டிட்டு ஆக்சுவலா ரூம்ல சீட் ஆடிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா மயிலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவனுக்கு தான் கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க கேக் வாங்க போறது வந்து மயிலுக்குலாம் தெரியாது. ஆக்சுவலா மயிலுக்கு பிறந்த நாள்ன்றது எங்களுக்கு தெரியுன்றது அவனுக்கு தெரியாது. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் இப்ப கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறான். கேக்க மூஞ்சில அடிக்க போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கேக் வாங்கிட்டு போறேன். Dressed in polka dots, so be a loudmouth Yankee lady, baby, you're just the cowboy that I'm looking for. It's gonna take time to get there. It's gonna take some time. ஏய், நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டா சோத்துக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கேட்குற மாதிரி சோறு வேணும்னா நீ தான் பாத்திரம் எடுத்துட்டு வந்து சமைக்கணும். ஐயா இங்கதான் எவ்வளோ விவரமா நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு வர்றேன். வாங்கினா ஊட்டி உடனே கொடுத்துட்டு திங்கண்ணா கொண்டு ஹெல்மெட் போட்டு நீ வந்து எனக்கு ஹெல்மெட் வண்டி ஓட்ட நீ ஊட்டி விட்டுவ. நார்மல் டேஸ்லயே நீ வண்டி கொடுக்க மாட்டேன் ஓட்டுறதுக்கு.
அதெல்லாம் அப்படிதான். தொழில் ரகசியம் ஐயா சாமி. நார்மல் டேஸ்லயே வண்டி கொடுக்க மாட்டேன். இப்ப ஆசையா வண்டி வேற ஓட்டு பச்சான்னு வேற சொல்றேன். நீ இன்னொரு திண்டுக்கிட்டு வருவேன். நான் வந்து ஆய பார்த்துட்டு வர்றேன். என்னடா இதுல வண்டியில ஊட்டி வேற விடுறேங்கிற. தொழில் ஹெல்மெட்டுக்குள்ள நீ எப்படி ஊட்டுவ சொல்லு. இது க்ளோஸ் ஹெல்மெட். தொழில் ரகசியம். டேய் பிரிக்கவே முடியல. இந்த பாத்தியா எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சில, அதான் பிரிக்க முடியல. பிரிக்க முடியல. வேற வாங்க. இதுக்கு மேல வர கொண்டுருவாங்க. கொண்டாடா இதை புடிடா. நான் பிரிக்கிறேன். கொண்டா எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு கிழிச்சு விட்டேன். எப்படி நீ வீடியோ எடுக்க மாட்ட? அதாகப்பட்டது உன்கிட்ட வீடியோ எடுன்னு கொடுத்தா வீடியோ எடுக்காம புடிங்கி திங்கிற. நீ என்கிட்ட புடிங்கி திங்கிறாங்க. இவன் இந்த பெர்சன் பாருங்க. இவன் பேரு மணி. இந்த மாதிரி உங்க கேங்ல ஒருத்தன் இருப்பான். வீடியோ இருக்கங்காட்டி ஊட்டி விடுறான். ஊட்டி விட மாட்டான், தூக்க மாட்டான். தின்னி மூட்டை உலக சாப்பிடுறியாடா? ஊட்டா கல்யாணம் பண்ண முன்னாடி விட்டு ஓடிட்டு கூட. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஓகே அவ்வளவுதான். வண்டி எடு. நான் தான் வண்டி ஓட்டுறேன். பாய் காட்டு. நைஸ். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பால் வாங்கிட்டோம். நம்ம பிளேஸில் கிரிக்கெட் பேட் இருக்குது. போய் கிரிக்கெட் விளையாட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மயிலை போட்டு பொழக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிறந்த நாள். அந்த எங்களுக்கு அதாவது அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிறந்த நாளுங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை வச்சு செய்ய போகிறேன் பாய்ஸ். நான் தான் இன்றைக்கி இப்போ வண்டி ஓட்ட போகிறேன். வீட்டுக்கு காட்டுறேன் பாய்ஸ். ஆக்சுவலாக ரூமுக்கு வந்துட்டேன். கேக்கை ஒழிச்சு வச்சாச்சு. மயில் நிலைமையை பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்னடா இப்போ கிரிக்கெட்டா? அங்க என்ன இருக்கு? மணி வாரு மணி. ஒரு நிமிஷம் இங்க வாடா. ஒரு நிமிஷம் வாடா. சொல்றத கேளுக்குடா. வா 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 வா. வீடியோ எடுக்க போல இவனுக்கு 2 பேரும் வீடியோ எடுக்க போல. அப்படிங்க வீடியோ எடுக்க போறதுட்டா சொல்லணும். அவட்ட சொல்லிட்டா போய் வாங்கிட்டு வருவாங்க. அதனாலதான் தூங்குடான்ட்டு போனீங்களாடா? வேற என்ன? இல்ல தெரியும். அழியாம போட்டோ எடுங்கடா. எலும்பன் எங்கள் நண்பன் எலும்பன். எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு, எங்கள் நண்பன் எலும்பு. ஆட போறான். மொத பால்ல வெளிய வந்துறாங்க. டிஸ்டர்பன்ஸ். டேய் ஃபீல்டிங்கடா. ஃபீல்டிங்கா நீ? bowling-ஆ ஃபீல்டிங்கா? டிஸ்டர்பன்ஸ். கரெக்ட்டா பேச கூடாது. ஏய் 1 pitch 2 handல கூட பிடிக்கலாம். ஏய் இதெல்லாம் கஷ்டமா இருக்குடா. ஏட்ரா வெளிய வாடால்னா. இல்ல வெளிய வாடா. ஏய் இதுக்கு மேல அடிக்கலனா போகாதுடா. அவன் கரெக்ட்டா தான் அடிக்கிறான். ஏய் இதெல்லாம் அவுட் கிடையாது. இப்ப நான் தான். ஏய் இதெல்லாம் நாட் அவுட். ஏய் என் மேல ஆல்ரெடி பட்டுச்சு. அவுட்னா அவுட் தான்டா. எல்லாரும் விளையாடணும். விடு. இதெல்லாம் நாட் அவுட்னா விடு. அடுத்து டேய் ஆத்தாடி ஆத்தா.
டேய் பால் ஸ்பீடுடா. என் கையில அடிச்சு வலிக்குது. அது விஜயோட லக்கு. வெளியே வாங்க தம்பி வாங்க. செதற அடிக்கிறாராமா செதற. அவ்வளவுதான் மாப்ள, நீயாவது டீமோட மானத்தை காப்பாத்த வர என் மச்சான். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிக்ஸ் அடிக்க கூடாதா? அவுட். குரூஸ்லாம் சச்சினே வந்தா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆடுறா. ஏய் நாட் அவுட்ரா. உள்ளதா இருக்கு. அவுட் எல்லாம் கிடையாது. இதே என்னடா என் மச்சான் எப்பயும் முத பால சாமிக்கு விட்டுருவான். இப்ப பாருடா இவன் வரட்டும், இதுக்கு மேல காப்பாத்த முடியாது மச்சான். வந்துரு. அடிச்சாலே பண்றாங்க. நான் அடிக்கல 2 பால். டேய் அவன் என்ன பேசிட்டு அடிக்க போறான், விடு நாங்க பேசுறோம். இந்த பேட்டை வச்சு இன்னைக்கு சார் பேட்டை தரல அடிச்சாச்சு பள்ளமாக்கி தனி வேற வச்சா சார். லாஸ்ட் பால்ரா. லாஸ்ட் பால்ரா மச்சான், மானத்தை காப்பாத்திடுறா. விட்டுரு அவுட். ஒரு ரன் கூட இல்ல. முடிஞ்சா புடிங்கடான்றான் அவன். முடிஞ்சா புடிங்கடா. புடிச்சாலும் விட்டுருவோம்டா. கீழே விட்டுட்டு மணி பிடிச்சிருந்தா வேணும்னே. சரி விட்றா. நான் வேணும்னே விட்ட ஒரு நாள் அடிக்க எவனால ஓட முடியும். தேவேட்டிய தூக்கி மடிச்ச காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. அவுட். 1 பிச் கேட்ச்ரா. பேட்ல பட்டாலும் கையில பட்டாலும் தானே அவுட். நீ வெச்சிட்டியா? கட்டவரத்தெல்லாம் பேசுறேன் சொல்ல மாட்டீங்களா? ஃபீல்டிங் டிஸ்டர்ப். எவ்வளவு டீசென்ட்டா பாரு, அங்க நிக்காம நான் அங்க வந்து நிக்கிறோம். எங்களுக்கு அங்க நிக்க பிடிக்கிறது, உங்களுக்கு இங்க நிக்க புடி மச்சான். ஏன் ட்ரையல் அவன் புடிச்சு போயிட்டான் போ. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. நானே கஷ்டப்பட்டு ஒரு பால் தான் பிடிக்கிறேன். இப்படி போனது ஒரு பால் தான் வரணும். செம்ம கேட்ச் மச்சான், வேற லெவலு. ஏய் 4 பேர் போங்கடா, போய் வாங்கிட்டு வாங்க. 4 பேர் இருக்கற, 2 பேர் போறாங்க. ஆளுக்கு ஒரு பொறுப்பு. நீ போயிட்டு போ. நீ தான் கடைக்கு போ, அவங்களாம் போக மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சுடா. டைம் ஆகல. வீடியோ முடிஞ்சு.